அன்பார்ந்த மைவிகாஸ் லீடர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலா என்னன்னா, நம்ம கம்பெனி மிகச் சிறப்பா செயல்படுறது தெரியும். பல லட்சம் பேர் உறுப்பினர்கள் பெனிஃபிட் வாங்கிட்டு இருக்காங்க. எந்த பிசிறும் இல்லாம, எந்த பிரச்சனையும் இல்லாம பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் நம் நிறுவனத்தின் மேல ஏதோ ஒரு அவதூறு அங்கிருந்து அப்பப்ப யாரும் கிளப்பி வர்றாங்க. அப்படி கிளப்பி வர அவதூறுகளுக்கு சில விஷயம் நிறுவனம் கலந்து போயிருக்கு. ஆனாலும் அப்படியே போயிட்டு இருக்க முடியாது இல்லையா? மக்களுக்கு சந்தேகம் வரும்போது நிறுவனமா நம்ம பதில் என்னங்கிற ஒரு விஷயத்தை மக்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்குதானே. சோ அப்படி ஒரு விஷயம் வரும்போது நிறுவனத்தின் பதில் என்ன அப்படிங்கிற கேள்வியை கண்டிப்பா ஒரு பேசிக் மெம்பர் தெரிஞ்சுக்க அவசியம் இல்லையோ, ஒரு லீடர் தெரிஞ்சுக்க தேவை. ஏன்னா நீங்க மக்களை சந்திக்கும் போது அந்த கேள்வி அவங்க உங்களை கேட்கும் போது அதற்கான பதில் உங்கள்கிட்ட தெளிவா இருக்கும். சோ நிறுவனம் என்ன பதில் சொல்லுறது தெரிஞ்சாதான் நீங்க நம்பிக்கையோட முழுமையா அவங்க எதிர்கொண்டு பேச முடியும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வர்ற போதெல்லாம் நிறுவனம் என்ன பதில் சொல்லுங்கிறத சொல்றதுக்காகத்தான் இந்த சேனல். சோ என்ன வந்தாலும் நெகட்டிவ் எப்படி வந்தாலும் அதற்கான பதில இதில் சொல்ல போறேன். ஒரு கேள்வி வரும், ஏன் இப்படி பண்றாங்க? நம்ம கடை தான் பண்றோம், எதுக்காக பண்றாங்கன்னா ரெண்டே காரணம். ஒண்ணு, நம் நிறுவனத்தின் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் வைத்தறிச்சல்ல நிறுவனத்தை எப்படியாவது வீழ்த்தணும்னு சொல்லி நினைச்சிருக்கிற ஒரு சிலர் இந்த மாதிரி சில விஷயங்களை இட்டு கட்டி பார்த்து வர்றாங்க. ஏன்னா நிறுவனத்தின் பலமே மக்கள் நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கையை குலைக்கும் விதமா சில அவதூறுகளை கிளப்பி விட்டா ஏதாவது நடக்காதா, நிறுவனம் செயலிழந்து போயிருமா, நிறுவனத்தை முடக்கிடலாமான்னு சொல்லி சில முயற்சிகள் செய்யறாங்க. அதனாலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அடுத்ததா சோசியல் மீடியால நிறுவனத்துக்கு சம்பந்தமே சிலர்லாம் சில கருத்துக்கள் சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய மக்கள் சக்தி மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தி மட்டும் சொல்லும் போது நிறுவனத்தை பத்தி ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் அந்த சேனல்ல வந்துச்சுன்னு சொன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தை புதுசா வந்தவங்களும் சரி, எங்க லீடர்ஸும் சரி, என்ன சொல்றாங்க, நிறுவனத்தை பத்தி என்ன விளக்கம் தராங்க சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க ஆர்வப்பட்டு அந்த கவனம் செலுத்தணும் இல்லையா? சோ அது அவர்கள் வெற்றியா பாக்குறாங்க. சோ மொத்தத்துல நம்முடைய வளர்ச்சியை பொறுக்காமல் சிலரும், நம்மை வைத்து வளர்வதற்கு சிலரும் இந்த விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்க. எதுவா இருந்தாலும் சரிங்க, என்னவா இருந்தாலும் சரிங்க, நாம தெளிவா